மாலிக் ஸ்ட்ரீம்ஸ்ன்றவங்க தான் இங்கே வந்து ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. அவங்க தான் ஆடியோ லான்ச் பண்ண போகிறாங்க. December 27 வந்து ஆடியோ லான்ச் நடக்க போகுது. அதுக்கு வந்து 2000 to 5000 டிக்கெட் வந்து சேல் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் டீட்டெயில் சொன்னாங்க. இது உண்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு எக்ஸ்க்ளூசிவான தகவல். இதை முதல்ல சொல்லாமல் நீங்கள் இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கணும். வந்து ஏன்னா மலேசியாவிலேருந்தே ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் நடத்துகிற நண்பர் தான் அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு. மாலிக் நிறுவனம் தான் பெரிய படங்கள்லாம் வாங்கிட்டு இருக்காங்க அங்கே என்பது அது ஒரு பேச்சு நடந்துகிட்டு இருக்குது December 27 அப்படின்னு. ஆனால் வந்து ப்ரொடக்ஷன் நிறுவனம் சார்பாக எந்த அஃபிஷியலான தகவலும் கிடையாது. இவ்வளோ சீக்கிரம் சொல்லிடவும் மாட்டாங்க. உங்களுக்கு வந்து இந்த நவம்பர் மாதமே முடியல இல்லைங்களா, December எண்டில் தானே அப்படின்பது. இதில் 2 விதமான விஷயங்கள் இருக்குது சைமன். ஒன்று என்னன்னா, விஜய் ஒருவேளை இந்த ஆடியோ லான்ச்சுக்கு ஒத்துக்கிட்டு நீங்கள் மலேசியாவில் நடத்துங்கப்பா அப்படின்னு சொன்னால் சரி, அப்போ இங்கே என்ன உங்களுக்கு பிரச்சனை, உங்களுக்கு பயந்துட்டீங்களா அப்படின்ற ஒரு விஷயம். இடம் கிடைக்கலையா, ஏன் இங்கே தைரியமாக நீங்கள் சென்னையில் தான் பண்ணி ஆகணுமா, மதுரையில் பண்ணலாமா, எது பண்ணலாமேன்னு கரூர் சம்பவம் இப்போ தான் முடிஞ்சிருக்குது. அந்த விஷயம் இன்னும் ஆறாத தணலாக இருக்கும் பொழுது மறுபடியும் ஒரு சினிமா ஃபங்க்ஷனை வச்சு இங்கே வந்து விமர்சனத்துக்குள்ளாக விஜய் விரும்பி இருக்கலாம். அப்படி போகலாம். இதில் விஜய் கலந்து பாரான்னு நான் விசாரித்த வகையில் என்னன்னா, விஜய் கலந்துக்கல. நான் விசாரித்த வகையில் வந்து அது கடைசி நேரம் மாறுதலுக்கு உட்பட்டதாக கூட இருக்கலாம். அவர் வந்து கலந்து இதுலேயே ஒரு விமர்சனம் இருக்குது. வந்து ஏங்க இங்கே ஆடியோ லான்ச் வச்சு பேச வேண்டியது தானே, நீங்கள் ஏன் கோலாலம்பூரில் போய் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற கேள்வி வரும். விஜய் கலந்துக்காத ஆடியோ லான்ச்லாம் அவருடைய படங்களுக்கு நடந்திருக்குது. வந்து அதாவது வந்து ஒரு சேட்டலைட் டிவி சேனல் ஆஃபீஸ்லேயே நடந்திருக்குது. நீங்கள் கத்தி படம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் ஹோட்டல்லையே வந்து நடத்தி முடிச்சிட்டாங்க. வெறும் மீடியாவை மட்டும் கூப்பிட்டு இதெல்லாம் நடந்திருக்குது. இல்லைன்னா வந்து ஒரு தனியார் கல்லூரியில் அந்த அரங்கத்தில் நடந்த இதுவெல்லாம் இருக்குது. இதில் விஜய் கலந்து கொள்ள மாட்டார்ன்ற மாதிரி ஒரு தகவல் இருக்குது. உண்மையிலே இது எக்ஸ்க்ளூசிவான ஒரு விஷயம். வந்து இன்னைக்கு ஒரு கிட்டத்தட்ட 5000 ரூபாய் வரைக்கும் டிக்கெட் இப்பவே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு. அங்கேயும் ஒரு பெரிய ஆடியன்ஸ் இருக்கு. எனக்கு என்னன்னா, அந்த ஆடியோ லான்ச்சு இங்கே ஆடியோ லான்ச்சா, நீங்கள் கரூர் சம்பவத்தெல்லாம் விட்டு விஜய் எங்கே போனாலும் கூட்டம் வரதான் செய்யும். இது ஒரு சினிமா ஃபங்க்ஷனா இங்கே வச்சாங்கன்னா ஒரு YMCA மாதிரியான ஒரு மைதானத்தில் அல்லது வந்து அவுட்டரில் கூட எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சாங்கன்னா அது எவ்வளோ பெரிய ப்ரொமோஷனாக இருக்கும். இல்லை இவங்களுக்கே வந்து அது ஒரு டிக்கெட் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க, அது ஒரு லாபமாகவும் இருக்கு இல்லைங்களா. வந்து இங்கே ஏதாவது ஒரு நிதி கூட கொடுக்கலாம். அதுக்கு வந்து இது ஒரு கட்சி நிதியா இல்லை இந்துக்கான நிதியா, அதில் வர இந்த டிக்கெட்டு விற்பனைக்கு வர லாபத்தை இல்லை இந்த காசை நாங்கள் இதுக்கு கொடுக்குறோம், இல்லை இவங்களுக்கு உதவி பண்ணுறோம் அப்படின்னு கூட சொல்லலாம். வந்து மலேசியாவில் வைப்பதற்கான காரணம் என்னன்னு தெரியல. வந்து ஒருவேளை இருந்தால் இது வந்து உண்மையிலேயே எக்ஸ்க்ளூசிவான ஒரு தகவல். இது